நாடு வளர்ச்சி பாதையில் செல்லவும் பாதுகாப்பாக இருக்கவும் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனது சூறாவளி பிரச்சாரத்தை துவங்கினார். கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடத்தில் கோவையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார். அப்போது தமிழகத்தில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கேப்டன் அவர்களினுடைய நல்லாசி பெற்ற வேட்பாளருமாகிய அண்ணன் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் பல்லடம் பகுதி மக்களாகிய நீங்கள் அனைவரும் வாங்கித் தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் அண்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றிய நான் புதிதாக அறிமுகம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவர் இதே பகுதியிலே பல ஆண்டுகளாக வாழ்ந்து எல்லா மக்களுக்குமே சிறந்த முறையிலே அவரை அத்தனை பேருக்குமே தெரியக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்பதை நீங்கள் அத்தனை பேருமே நிச்சயமாக உணர்வீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி, மெகா கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கம் வகித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் என்று அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி ஒரு மெகா கூட்டணி அமைத்திருக்கிறோம். இது மக்கள் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல கூட்டணி என்பதை உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். நாடு வளர்ச்சி பாதையில் செல்லவும் பாதுகாப்பாக இருக்கவும் மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் திமுக கூட்டணி நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்றார். எனவே மக்கள் அந்த கூட்டணியை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டணியின் பிரதம மந்திரி வேட்பாளராக திரு நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இந்த முறை வெற்றி பெற்று மீண்டும் பாரத பிரதமராக உறுதியாக வருவார் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்கும் நாங்கள் சொல்றோம். ஏன்னா கருத்து கணிப்புகள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க மீண்டும் இரண்டாவது முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இந்த முறையும் வருவார் என்று ஒட்டுமொத்த கருத்து கணிப்புகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வேண்டிய முக்கியமான வகையை உறுதியாக இந்த முறை நமது பாரத பிரதமரிடம் கேட்டு பெற்று தமிழகத்திற்கு வேண்டிய அத்தனை நல்ல திட்டங்களையும் நிச்சயமாக இந்த கூட்டணியை சேர்ந்த ஒவ்வொருவரும் நிச்சயம் உறுதியாக கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே பல்லடத்தில் நான் உறுதி அளிக்கிறேன். அதிமுக தலைமையில் அமைந்துள்ள இந்த கூட்டணி நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லப்படும் என்றார். மோடி அரசின் சாதனை திட்டங்களையும் பட்டியலிட்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு திரட்டினார். திமுக கூட்டணியால் பிரதமர் வேட்பாளர் யார் என்றே முடிவு செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும் அவர் அப்போது கூறினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி இருக்கிறார் திரு பாரத பிரதமர் அவர்கள். அது மட்டுமில்ல, ஒவ்வொருவருக்கும் பேங்க்ல வங்கிகளை ஒவ்வொருத்தருக்கும் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வச்சிருக்காரு. அதே மாதிரி கேஸ் கனெக்ஷன் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிறது. எல்லா பகுதியிலுமே ஸ்வச் பாரத் என்று ஒரு சுத்தமான நாடாக நமது இந்தியா வர வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக ஒரு மிக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இதை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நாட்டை எப்படி காக்க வேண்டும் என்பதை அறிந்தவர் நமது பாரத பிரதமர் அவர்கள் என்பதை யாரும் நாம இங்க மறந்துடல. அதற்கு சான்றாக புல்வாமா தாக்குதல் நடந்த அந்த நிகழ்வை இந்தியர்களாகிய நாங்கள் அனைவருமே ஒன்று கூடி நமது பாரத பிரதமருக்கு நாம் நன்றிகளை சொல்ல வேண்டிய தருணத்தில் நமது இந்தியா இருக்கிறது என்பதை நம்ம பெருமையோடு சொல்ல விரும்புகிறோம். நம்மளுடைய இந்த நேரத்தில் நம்மை நாட்டை காக்கக்கூடிய ஒரு பிரதமர் தான் நமக்கு வேண்டும்.
இன்னைக்கு எதிர்த்தரப்புல இருப்பாங்க பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத தைரியமா சொல்லக்கூடிய தைரியம் இன்னைக்கு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிறதா? அவங்க தரப்புல யார் பிரதமர் வேட்பாளர் என்று இவர்தான் என்று தைரியமாக சொல்லக்கூடிய முடியுமா அவங்களால? அப்படியே மிஞ்சி மிஞ்சி சொன்னாலும் ராகுல் காந்தின்னு சொல்வாங்க. ராகுல் காந்தியையும் வைங்க, திரு நரேந்திர மோடியையும் வைங்க. மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம், மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம். ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பக்கத்துல கூட போக முடியாது. ஏன்னா தைரியம் மிக்க ஒருவர், நாட்டை காக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கக்கூடியவர். மக்களுக்கு வேண்டியதை நிச்சயமாக இந்த முறை நாங்கள் பெற்று தருவோம். அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் குண்டடம் பகுதியில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ளும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஊழல் கூட்டணி என்று குற்றம் சாட்டினார். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் நதிகளை இணைக்க அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து அங்கிருந்து பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு திருப்பூர் செல்லும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட வெள்ளியங்காடு நால்ரோடு பகுதியில் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான MSM ஆனந்தனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஏப்ரல் 16ஆம் தேதி வரை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார். தேமுதிக அதிமுக மட்டுமின்றி கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்கிறார்.